உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள். இந்த மாசம் வர்ற செலவு மாதிரி வேற எந்த மாசமும் வரப்போறது இல்லைங்க. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. பணம் விரயம் ஏற்படும். உங்களுக்கு யோகாதிபதியே ஆட்சி பெற போகிறார். வீடு வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஹவுசிங் லோன் மூவ் பண்றவங்க மூவ் பண்ணுங்க. அடி தூள் பண்ண போறீங்க. சுக்கிர பகவானே 12ல வராரா, சந்தோஷம். அப்ப இந்த மாசம் ஃபுல்லா ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்கள்ட்ட பேசவே கூடாது, ஜாக்கிரதையா இருங்க. அப்போ 9ஆம் வீட்டுல சனி பகவான் வேற இருக்கார். இந்த பக்கம் அப்படி நகர்ந்து புதன் வேற 3 குடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உடையவர்கள், மூச்சு திணறலால் பாதிக்கப்படுபவர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இந்த மாசம் ஹெல்த் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இப்போ மே மாத பலன்கள் எப்படிங்கிறத பாத்திரலாம். மே மாத பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பிரிச்சு பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன், கவனமாக கேளுங்க. இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்து உலகத்துல என்ன தேடிட்டு இருக்காங்க. வேர் இஸ் ராம்ஜி, ஐ வாண்ட் டு see. எப்ப பார்த்தாலும் கடகராசிக்கு ப்ராப்ளமாவே சொல்லிட்டே இருக்காரு. கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு வழியே இல்லையா அப்படி கவலைப்படாதீங்க. மே மாசம் உங்களுக்கு வழி வந்தாச்சு. அதாவது அஷ்டம சனி சார், அவனை பத்தி பேசாதீங்க சார், இந்த 2 வருஷம் பாடாப்படுத்தினவர் சார் அவரு. இந்த அஷ்டம சனி 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். சந்தோஷம். அவர் என்று பாக்கிய சனியாக மாறினாரோ அன்னைக்கே உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணார். இனிமே சனி பகவானால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. அவரோட சேர்ந்த செவ்வாய் இருந்தார். இந்த செவ்வாய் யாருன்னா யோகாதிபதி, யோகங்களை மட்டுமே தருபவர். அண்ட் ஆல்சோ புத்திரகாரகன் அண்ட் ஆல்சோ தொழில்காரகன். இவங்க எல்லாம் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா யோகங்கள் பெருகுகிறது. சிவில் கான்ட்ராக்ட், கல்லு மண்ணு ஜல்லி, எப்படி கல்லு மண்ணு ஜல்லி, இதை வைத்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அருமையான நேரம். நான் 8 மணி கட்டலாம் முடிவு பண்ணேன் சார், இப்ப முடிவு பண்ணிருக்கேன் 12 மணியா கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்றத்துக்கு கேட்கிறப்ப நல்லா இருக்கு சார், கட்டடம் எந்திரிக்கவே இல்லை. மே 10க்கு அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரமா. செங்கலை மட்டும் வைங்க சார், மீதி எல்லாம் செவ்வாய் பூசி டெவலப் பண்ணிடுவார். யூ டோன்ட் வரி. சோ அப்போ மே 10க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. சோ இந்த செவ்வாய் வருகிறார், தான் ஒரு பெரிய விஷயமே. இப்போ இந்த சனி பகவான் 9ல இருக்கார், செவ்வாய் வந்துட்டார். சுக்கிர பகவான் இந்த ஆள் நல்ல காலத்திலேயே நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா இவர் உங்களுக்கு பாதகாதிபதி, 11 குடையவர். இவர் போய் 12க்கு வந்துட்டார். இந்த 12ன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை, 12ன்னா உங்களோட தூக்கம், 12ல போயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பர்சன் சுக்கரன் 12ல உட்காந்துடுறாரு. அப்ப இந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சன் சுக்கரன் 12ல உட்கார்ந்தா என்ன ஆகும் என்றால் ஒய்ஃப்னாலும் நிம்மதி கேடு சார். யாருகிட்ட அதெல்லாம் பழைய போச்சு சார். இது கொஞ்சம் டிஃபரெண்ட் வெர்ஷன். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணாம, என்னைக்குமே நல்லா பாருங்க, அவங்களால ப்ராப்ளமே கிடையாது, நம்ம ஏதாவது பண்ணிருப்போம் மாட்டிக்குவோம். சோ அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரும் பொழுது தேவையற்ற சச்சரவுகள், சந்தேகங்கள்லாம் ஏற்படும். அதனால தயவு செய்து டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுங்க. நான் இது பண்ண, இங்க போறேன், இங்க வரேன், உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 12ஆம் இடம் என்பது உறக்கம். அப்போ உறக்கத்தை தொலைத்து விட்டு நீங்கள் எதையோ தேட போகிறீர்கள், எதையும் தேடாதீர்கள், கிடைக்காது. உறக்கம் தான் முக்கியமான விஷயம். 12ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் பாதகாதிபதி வரும் பொழுது வம்பு சண்டைகள் போன்றவையெல்லாம் வரும். இந்த பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு பஞ்சாயத்து தேவையா? சோ அதனால அதெல்லாம் வேண்டாம். அப்போ இந்த IUI பண்றவங்க, IVF பண்றவங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. இப்போ மே மாசத்து எண்டுக்கு அப்புறம் ஒரு 25 தேதிக்கு அப்புறம் நீங்க IUI பண்றதெல்லாம் நல்லது. மற்றபடி உங்களுக்கு பணவரவுக்கு ஏற்கனவே சூரியன் உச்சம் சார், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே கிரகடான்னு ஏறிட்டு இருக்கு. வெரி குட் மூட், சூப்பரா இருக்கீங்க. இந்த பக்கம் 11 பணவரவு வருகிறது. உங்களுக்கு 3 கூடிய புத பகவான் இந்த மாசத்தோட எண்டுல அவர் வேற போய் மறைகிறார். அப்போ மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் நீங்கள் செலவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுபவிரயங்களாக மாறப்போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க கடகராசிக்காரர்கள். யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் டார்கெட்ஸ். இந்த மாசத்துக்கு இதெல்லாம் இலக்கு, இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா 200% அதை அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ குரு தரும் யோக பலன்கள், குரு சுக்கரன் 2 பேரும் தரும் யோக பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்த்துறாரு. இங்கதான் இருக்கு விஷயமே. இந்த குரு சண்டால யோகம்ங்கிறது 7ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா,
உங்களுடைய வறுமை, கடன், கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது. அண்ட் ஆல்சோ 8ஆம் இடம் என்பது உங்களுடைய தாரித்ரியம்னு பேர். உங்களுடைய கடன், இஎம்ஐ ப்ராப்ளம்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாசம் நீங்க நிறைய லோன் எல்லாம் ப்ரீ க்ளோஸ் பண்ண போறீங்க. எதுக்கு சார் லோனு, எல்லாத்தையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சீக்கிரமா, என்ன பணவரவு நிறைய இருக்கிறதுனால. ஒரு வரியில் சொல்வதனால் பணவரவு நல்லா இருக்கு, உங்களுடைய பிசினஸ் நல்லா போகுது, உங்களுடைய உறவுகள், வர்த்தகங்கள், வெளிநாட்டு உறவு இதெல்லாம் கூட நல்லா இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்ளம், என்ன, ஒய்ஃப் மட்டும் தான் ப்ராப்ளம். அதை விடுங்க. அதனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்காம நைட்டு ஒரு 11-12 மணிக்கா வீட்டுக்கு போயிட்டு காலைல வெடி காத்தால 3 மணிக்கு எதிர்த்து வேலைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம யாரு மும்புக்கும் போறது இல்லை, வீட்டுக்கு போறோம், கட்டையை சாய்ச்சிட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு வந்துட்டோம், நோ ப்ராப்ளம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தை மிக சிறப்புடன் கழிக்கலாம். பரிகாரமாக ஒன்று சொல்லிவிடுகிறேன், மனதில் வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கம் செல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்ரீரங்கம் என்பது சுக்கிரஸ்தலம். அண்ட் ஆல்சோ சிங்க பெருமாள் கோயில்ங்கிறது சுக்கிரஸ்தலம். அண்ட் ஆல்சோ மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் சுக்கிரஸ்தலம். அதே மாதிரி பாரிஸ்ல இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் சுக்கிரஸ்தலம். இது எல்லாமே சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலங்களுக்கு அடிக்கடி செல்லுங்கள். சுமங்கலிகளுக்கு நிறைய தானங்கள் பண்றது சிறப்பு. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதா இருந்தாலும் சண்டை வீட்டுக்குள்ளதான். அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ்வளவுதான். நம்ம பிரச்சனை எல்லாம் இவ்வளவுதான். அதனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மே மாதம் சிறப்பு. 100க்கு 98 மார்க் கலக்க போறீங்க. இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது ஸ்ரீமன் பக்தியினுடைய பதிவுகளை தினமும் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.